ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் காரமடையிலேருந்து கால் பண்ணாரு. அவர் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கேட் வால்வ் வச்சு, அவருக்கு மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணி, தண்ணி பாய்க்கிற மாரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, சைட்டுக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு, மெஷர்மெண்ட்லாம் எடுத்து, மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொட்டேஷன் கொடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் போயிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது இல்லை அதான் சொல்கிறேன், அதை முதல்ல ஏற்றிட்டு தான் இதை ஏற்றணும். ரெண்டே ஷேர் ஏற்றணும். ஷேராக தான் சொல்கிறேன், இதே கிராஸ் தான் இது. மாஸ்டர் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுட் பிராண்டட் மோட்டார் ப்ளஸ் 7 வால்வு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது வால்வு கண்ட்ரோலர், 7 வால்வு கண்ட்ரோலர். மாஸ்டர் கண்ட்ரோலுக்கும் வால்வு கண்ட்ரோலுக்கும் கண்ட்ரோல் வரையும் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர் கண்ட்ரோலர் இருந்து மோட்டார் பேனல் ஸ்டார்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒயரிங் ஆன் புஷ் பட்டன், ஆஃப் புஷ் பட்டன், ரிலே ஒயரிங் பண்ணிட்டு இருக்கோம். கேட் வால்வுக்கு பார்த்தீங்கன்னா, ஒயரிங் லைனுக்காக 1 இன்ச் பிவிசி பைப் போட்டு லே பண்ணி நீட்டாக பக்காவாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணியாச்சு. பாருங்க, 4 வால்வுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் வால்வு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுபோக மெயின் லைனில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி குயிக் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. சப்போஸ் பைப் லைனில் ஏதாச்சும் அடைச்சிச்சு அப்படின்னாலும் டேமேஜ் ஆகாமல் ஓப்பன் பண்ணி விட்டுரும். பாருங்கள், சிஸ்டம் லைன் கொடுத்து செக் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுட் இரிகேஷன் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணி கஸ்டமர் மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இரிகேஷன் சிஸ்டம் சொல்ல போனீங்கன்னா அந்த 4 வால்வு உள்ளே வந்துடும். நாங்கள் எந்த வால்வோ அந்த வால்வை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் இரிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வால்வு ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு கொஞ்சம் டிலே டைம் எடுத்து ஸ்டார்டரில் வைக்கிற மோட்ரு ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு